சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி தோன்றல் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் இந்த பதிவில் உங்களுடைய ராசிக்கு மார்ச் மாதம் 2025 எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். அதற்கு முன்பாக இந்த மாதத்தில் எந்த மாதிரியான கோச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, எந்த மாதிரியான இந்த கிரக சஞ்சாரங்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் முதல்ல கவனிச்சுப்போங்க. முதல்ல நம்மளுடைய ராசி கட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார். அதே போல் செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் தான் சஞ்சாரம் செய்கிறாரு. அதே போல் கேது பகவான் கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்கிறாருங்க. அதே போல் சூரிய பகவான் ஆரம்பத்தில் முதல்ல கும்பத்தில் இருக்கார். சனி பகவானும் அதே இடத்துல, சனி பகவான் அதே கும்பராசியில் மட்டும்தான் இந்த மாதம் முழுவதுமே இருக்காருங்க. சந்திரன் இருக்கார். சந்திரன் பகவான் பார்த்திங்கன்னா 2.5 நாளுக்கு ஒரு முறை அவர் சஞ்சாரத்தை மாற்றிக்கொண்டே போயிடுவார். இப்போ அந்த சூரிய பகவான் பார்த்திங்கன்னா இம்மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிடுவார். இந்த மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது தான் நாம் என்ன சொல்லுவோம்னா பங்குனி மாதம் அப்படின்னு சொல்கிறோங்க. ஆக இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது என்னன்னா சூரிய பகவான் கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் பண்ணி மீனராசியிலே இருக்கக்கூடிய காலம்தான் பங்குனி மாதம் அப்படின்னு பேர். அதனால் இந்த 15ஆம் தேதி சூரியனுடைய பயிற்சி நடக்க போகுது. சரி, அதே மாதிரி மீனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புத பகவானும் சுக்கிரன் ராகு ஆகிய 3 கிரகங்கள் முதல்ல இருக்குது. இதில் என்னென்ன ஈவெண்ட் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாங்க, முதல்ல இம்மாதம் மார்ச் மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவான் வக்ரகதியை மாற்றிக்கிறாரு. அவர் நேர்கதியில் தான் எப்போது இப்போ போயிட்டுருக்காருங்க. அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா ரெட்ரோகிரேட் அப்படிங்கிற ஒரு மோஷனை மாற்றிக்கொள்கிறார். அப்போது முன்னோக்கி போய் கொண்டிருப்பவர் அப்படியே பின்னோக்கி வர ஆரம்பித்து விடுவார். அதே மாதிரி 9ஆம் தேதி மார்ச் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புத பகவானும் வக்ரத்தை மாற்றிக்கொள்கிறார். அந்த புத பகவானும் மாற்றிக்கிறாரு. இப்போ இன்னும் மேலே என்ன பார்த்தீங்க அப்படின்னா இம்மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையில் புத பகவான் என்ன செய்கிறார்னா பின்னாடி வரார் இல்லைங்களா, வக்ரமாகி மீனத்திலிருந்து கும்பத்துக்கே மாறி விடுகிறார். இப்படின்னு இந்த புத பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு மாறுறார். இப்படின்னு இந்த மாதம் ஒரு அற்புதமான கிரக சஞ்சாரங்கள் கொண்ட மாதமாக இருக்குது. இதில் ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குருவினுடைய அப்புறம் சுக்கிரன் இந்த ரெண்டுமே பரிவர்த்தனை செய்து கொள்கிறாங்க. இப்போ இந்த குரு சுக்கிரனுடைய பரிவர்த்தனைங்கிறது இந்த மாதம் ரொம்ப ஒரு அற்புதமான மாதமாக இருக்குதுங்க. ஏன் அப்படின்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கிறவர், சுக்கிரன் அப்படிங்கிறவர் அசுரருக்கெல்லாம் குருவாக இருக்கிறவர். 2 பேருக்குமே எப்போதுமே ஆகவே ஆகாது. ஆனால் 2 பேருக்கும் இப்போ என்ன ஒரு உடன்படிக்கை அப்படின்னா என்னுடைய வேலையை நான் உன்னுடைய வேலையை நான் செம்மையாக செய்கிறேன், என்னுடைய வேலையை நீ செம்மையாக செய்ய வேண்டியது அப்படிங்கிற உடன்படிக்கையில் ஒரு சமரசமான முறையில் கிரக பரிவர்த்தனா யோகத்தை தராங்க. இது எப்படியெல்லாம் உங்களுக்கு இம்பாக்டை கொடுக்குது, இந்த மாதம் உங்களுக்கு என்னென்ன ஏற்றங்கள் தருது, எதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், எதை செய்தால் உங்களுக்கு மேலும் நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத விலாவரியாக பார்ப்போம். தனுசு ராசி ஆகிய உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் 2025 எப்படி இருக்குங்கிறத வாங்க கொஞ்சம் விலாவரியாக பார்ப்போங்க. தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் பாவத்தில் சூரியன் சனி அப்புறம் சந்திரன் இருக்கார். 2 நாளைக்கு அப்படியே மாறிடுவார். அதே போல் தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் ராகு இந்த கிரகங்களினுடைய சேர்க்கை இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் பாவத்தில் குரு, சுக்கிரன் பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் பாவத்திலையும், கேது பகவான் 10ஆம் பாவத்தில் தான் இப்படி தான் இந்த மாதத்தில் ஒரு கிரக சஞ்சாரம் ஆரம்பிக்குது. இதில் எதெல்லாம் ப்ளஸ் அப்படின்னா உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் இருக்கார் இல்லைங்களா சூரியன் சனி, இது ரெண்டுமே ப்ளஸ்ஸு தான். 4ஆம் பாவத்துக்கு சூரியன் மாறிடுவார். சூரியன் மாறினாலும் கூட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு 9ஆம் பாவத்திற்கு உடையவர் இல்லைங்களா. அப்போ அந்த 9ஆம் பாவத்திற்கு உடையவர் உங்களுடைய
3ஆம் பாவத்திலிருந்து 4ஆம் பாவத்திற்கு அது சூரியன், அந்த சூரியன் மாறுவது நல்லது. சூரியனுடைய பெயர்ச்சி உங்களுக்கு நல்லது தான். சரி, எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிநாதன் 6ல் மறைஞ்சி இருக்காருங்க. இதில் மட்டும்தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். மற்ற எல்லா விஷயமும் ஓரளவுக்கு உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது. சரி, என்னென்ன விஷயங்கள் நன்மைங்கிறத விலாவரியாக பார்ப்போங்க. இந்த சுக்கிரன் குருவும் பரிவர்த்தனா யோகம்தான், இருந்தாலும் கூட ஒரு மறைவு ஸ்தானம் தான் குரு பகவானுக்கு. இதை நல்லா நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். முதல்ல சனி பகவான் 3ஆம் பாவத்தில் இருக்கார் இல்லைங்களா, அது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம், அபரிமிதமான வளர்ச்சிகளை தருங்க. சனி பகவான் பொதுவாகவே ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ஸ்தானம் அல்லது 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஸ்தானம், 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடியது, அஷ்டமத்தில் இருக்கக்கூடியது, அர்த்தாஷ்டமத்தில் இருக்கக்கூடியது, சப்தமத்தில் இருக்கக்கூடியது, இதெல்லாம் கொஞ்சம் சரி இருக்காது. அதாவது அவங்க சொல்கிற மாதிரி சொன்னால் 7ரை சனி, கண்ட சனி, ஜென்ம சனி, பாத சனி, விரய சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடங்கள் மட்டும்தான் கொஞ்சம் கெடுபலனை அவர் தருவார். மற்ற ஏனைய இடங்களில் எல்லாமே சனி பகவான் ஓரளவுக்கு நல்ல பலனை தான் தருவார். இப்போ உங்களுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் நல்ல இடத்துல தான் இருக்கார். அதனால் அது உங்களுக்கு ஒரு பெரிய கெடுதல்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு நல்ல முன்னேற்றம், நல்ல வளர்ச்சிகளை சனி பகவான் உங்களுக்கு வழங்குறார். புரிஞ்சுங்க. அடுத்தது சூரிய பகவான் 9ஆம் அதிபதி இல்லைங்களா, அவர் 3ஆம் பாவத்தில் உட்கார்றதுனால உங்களுக்கும் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு விஷயத்துக்கு உங்களால் போக முடியல, அல்லது உங்களுடைய விஷயத்துக்கு அவங்க வர முடியல, இல்லை ஏதோ ஒரு மனஸ்தாபம் இருக்குது, உங்களுடையக்கு அவங்களால ஒரு உதவி செய்ய முடியல, அல்லது அவங்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கல, ஏதோ ஒரு மன வருத்தம் இருக்குது உங்களுக்குள்ள அப்படின்னா இந்த மாதத்தில் அது நிவர்த்தியாகிவிடும். உங்களுக்கும் அவங்களுக்கும் பரஸ்பரம் நல்ல அன்பு, உங்களுக்கும் உங்களோட சகோதர சகோதரிகளுக்கும் நல்ல அன்பு, பிரேம, அபிவிருத்திகள் ஏற்படும். அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக சூரியன் உங்களுக்கு ஆக்கிடுவாருங்க. அடுத்ததாக பார்க்கும்போது 4ஆம் பாவத்தில் புதன் இருக்கார், சுக்கிரன் இருக்கார், ராகுவும் இருக்கார். இப்போ இது எந்த மாதிரியான இம்பேக்டை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய சொத்துக்கள் வாங்குவது, அல்லது நீங்கள் ஏற்கனவே ஒரு சொத்து வாங்கியிருந்தீங்கன்னா அதை புனரமைப்பது, வீடை ஆல்ட்ரேஷன் பண்ணி கட்டுறது, இல்லை வண்டி வச்சுருக்கீங்கன்னா அந்த வண்டிக்கு பழுது நீக்கிறது, அல்லது வண்டி வாகனத்தையே மாற்றுறது, அல்லது காரை கொடுத்துட்டு ஒரு லக்ஸூரியான ஒரு பெரிய கார் வாங்குறது, எப்படின்னு ஒரு பெரிய செலவுகள், அது ஒரு சுப செலவுகளாகவே இருக்கும். 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் இது எல்லாமே ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமையுதுங்க. சரி, அடுத்ததாக கேது 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடுலேருந்து உங்களுக்கு சேர வேண்டிய நிதி வரவுகளும் சேரும். சரி, இதில் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, குரு பகவான் தான். இந்த குரு சுக்கிரன் ரெண்டுமே பரிவர்த்தனா யோகம்தான். இருந்தாலும் கூட இந்த குரு 6ஆம் இடத்துல இருப்பது, ஏன்னா குரு உங்களுடைய ஜென்ம ஸ்தானாதிபதி, உங்கள் ராசியாதிபதி மறையிறது உங்களுக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டம். உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரெகக்னைசேஷன், கஷ்டப்பட்டு நீங்கள் உழைக்கிறீங்க, கஷ்டப்பட்டு நீங்கள் செய்கிறீங்க, ஆனால் அது நல்ல பயிர் எல்லாமே வேற ஒருத்தர் கிடச்சி போயிடுதுங்க. எனக்கு மேலதிகாரி கிடைக்கிது, எனக்கு ஒன்றுமே கிடைக்கலங்க. அல்லது ஈஸியாக அவர் தட்டிட்டு போயிடுறாங்க. 10 மணி நேரம் நான் செய்கிறத அவர் 1 மணி நேரத்தில் அவருக்கு அந்த பேரை தட்டிட்டு போயிடுறாருங்க. இப்படியெல்லாம் ஒரு அங்கலாய்ப்புகள் உங்களுக்கு இந்த மாதத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது சிலருக்கு குடும்பத்தில் வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சரி, என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வியாழக்கிழமை தோறும், ஏன்னா இது குரு பகவானினால் ஏற்படுது இல்லைங்களா, வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வாழ்க்கையிலே நல்ல செழுமைகள் அடைவீர்கள், மென்மேலும் வளர்ச்சிகள் அடைவீர்கள், நல்ல ஞானங்கள் கிடைக்கட்டும். சிவாய நமக. இப்போது நெக்ஸ்ட் ஜென் நேர்களுக்காக இப்போது உங்களுடைய ராசி பலனை இப்போ தெளிவாக பார்த்தோங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த ராசி பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு பூர்ணமாக கொடுக்க வேண்டிய ஒரு அமைப்பு உள்ளது.
இருந்தாலும் உங்களுடைய ஜாதக ரீதியாக இது உங்களுக்கு சரியாக கிடைக்கல, இது கூட குறைச்சி இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் கொஞ்சம் எதிர்வினை ஆற்றி கொண்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளுங்க. சரி, அது உங்களுடைய ஜாதகம் சார்ந்த விஷயத்தை அறிந்து கொள்ளணும், உங்களோட தனித்துவமான வளர்ச்சி சார்ந்த விஷயங்களை பேசணும் அப்படின்னா அடியனுடைய அந்த கீழ்காணும் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்க. சிவாய நமக.